எல்லாருக்கும் மாலை வணக்கம். என் பேர் பாவன். நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ஐஎஸ்எம்ல, இன்வெஸ்டர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்ஐஎஸ்எம்ல. என்ஐஎஸ்எம் ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ் செபியோடது. நாங்கள் என்ஐஎஸ்எம்ல நிறைய வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஆப்ஜெக்டிவ் நாங்கள் ஒரே ஆப்ஜெக்டிவ் தான் நம்மளது, நேஷ்னல் ஃபைனான்சியல் லிட்ரஸி ப்ரமோட் பண்ணுறது அக்ராஸ் த கண்ட்ரி. என்ஐஎஸ்எம்ல நாங்கள் 5 ப்ராட் ஏரியாஸில் ஒர்க் பண்ணுறோம். Short-term, long-term academic programs, certification for market intermediaries, e-learning programs, training programs for working professionals, and academic and various investor education initiatives. இன்னைக்கோட வெபினார் டாபிக் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், செல்வம் சேர்ப்பதுக்கு சரியான வழி. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இந்த வெபினாரை பற்றி பேச போகிறது மிஸ்டர் மோகன் குமார். மோகன் குமார் பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னா, மோகன் சார் ஒரு எக்ஸ் பேங்கர், ஃபைனான்ஷியல் பிளானர் அண்ட் செபி ஸ்மார்ட் ட்ரெயினர். அவருக்கு 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பிஎஃப்எஸ்ஐ மார்க்கெட்டில். வித் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 15 வருஷம் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு. அவர் ஒரு சர்டிஃபைட் அசோசியேட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங், ஸ்பெஷலைஸ் இன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன் ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸ். அவருக்கு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிட்டேருந்து, மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிட்டேருந்து அவருக்கு எக்ஸலிங் இன் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் அவார்டு கிடச்சிருக்கு அண்டமான் அண்ட் நிக்கோபாரில். ஸோ இதுலேருந்து இங்கேருந்து கண்டினியூ பண்ண போகிறது மிஸ்டர் மோகன் குமார். தேங்க்யூ பவின், ரொம்ப சந்தோஷம். என்ஐஎஸ்எம் வந்து தமிழில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அண்ட் இந்த மாதிரி தமிழ் மட்டுமல்லாது நிறைய பிராந்திய மொழிகளில் தொடர்ந்து இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கும் நிறைய இங்கிலீஷில் செஷன் எடுத்து த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மக்களுக்கு நம்ம மொழியில் எடுக்கிறது ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியை தருது. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து எனக்கு என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற இவ்வளோ பெரிய ஓஷன் பற்றி பேசுகிறதுக்கு ஒரு 45 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 45 மினிட்ஸில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டுடைய ஒரு கீ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஏன் நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன், ப்ராக்டிக்கல் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, 2 காரணத்துக்காக. ஒன்று, நீங்கள் அத்தனை பேரும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வேறு விதமாக சொல்லித்தரலாம். பட் நீங்கள் எல்லாம் முதலீட்டாளர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தியரியாக சொல்லித்தரதை காட்டிலும் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரல ஒரு ஃப்ரக்டிஃபிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பையன் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்ஐஎஸ்எம்காக ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்க பவர் பாயிண்ட்டை உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஸ்க்ரீன் தெரியுதா? தமிழில் எழுதியிருக்க இந்த பரஸ்பர நிதிகள் செல்வம் சேர்ப்பதற்கான சிறந்த வழி அப்படின்ற வார்த்தை தெரிஞ்சுது அப்படின்னா சாட்டில் தம்ஸ் அப் போடுங்க இஃப் யூ ஆர் ஏபிள் டு சி. ஓகே, நன்றி. சரி, பரஸ்பர நிதிகள் செல்வம் சேர்ப்பதற்கான சிறந்த வழி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உண்மையிலே செல்வம் சேர்ப்பதற்கான சிறந்த வழியா அப்படின்றத இந்த செஷனோட எண்டில் நீங்கள் சொல்ல போகிறீங்க, நான் சொல்ல போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி என்ஐஎஸ்எம்லே ஒரு கால்குலேட்டர் ஒன்று இருக்குங்க. அதுக்கு பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய WH கொஷின்ஸ் நம்மளே கேட்டுக்கிட்டால் ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு ஊருக்கு போகிறோம், எங்கே போகிறோம்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும், எப்படி போகணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு 2வது யோசிக்கணும், யார் யாரெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்றது 3வது யோசிக்கணும். இப்படி WH கொஷின்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆக்டிவிட்டிலையும் கேட்டும் போது நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆன் கான்செப்ஷுவல் கிளாரிட்டியும் சரி, கோல் கிளாரிட்டியும் சரி. இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி ஒரு காமன் மேனுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்ஐஎஸ்எம்ல ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டர் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சும்மா கூகுளில் போயிட்டு என்ஐஎஸ்எம் ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டர் டைப் பண்ணிங்கன்னா இந்த பக்கத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பவர் பாயிண்டில் இருந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு ஒரு கூகுள் குரோம் வெப்சைட்டுக்கு போய் இந்த கால்குலேட்டர் எப்படி தான் வேலை செய்யுது அப்படின்றத காட்ட போகிறேன். இதில் பல கேள்விகள் கேட்டிருக்காங்க, இன்புட்ஸ் நம்ம நிறைய தரணும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு காமன் மேனை ஒரு ரேண்டம் ரெப்ரசன்டேட்டிவ் எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துப்போம். ஒரு 30 வயசுடைய நபர், அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, அவருக்கு சேவிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஏற்ற மாதிரி அவருக்கான கோல் ஓரியன்ட் கால்குலேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு நபருக்கு 30 வயசுன்னு வச்சுப்போம். அவருடைய ரிட்டையர்மெண்ட் வயசு, அதாவது இந்தியாவில் ஒரு Hello, sir. ஏன்னா சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறோம். ஹலோ Sir, your voice means you are not audible. Now it's perfect. now it's perfect, right? Yes. ஓகே, 60 வயசுல தான் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறோம். இப்போ ப்ரெசன்டேஜ் 30. 2 டப்பாவில் ஆன்சர் போடட்டும். 3வது டப்பாக்கான பதில் நமக்கே தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும் எவ்வளோ வயசு வரைக்கும் வாழ போகிறோம் அப்படின்ட்டு.
பட் நான் என்னுடைய கடையில் எடுத்துக்கிற இந்த ஒரு பர்சன் ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ்றாரு அப்படின்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறேன். இந்தியாவில் லாங் டேர்ம் இன்ஃப்ளேஷன் எத்தனை சதவீதம் இருக்கு அப்படின்னா காமனாக we can say 7% இருக்கு. இந்திய அரசு மினிஸ்ட்ரி மூலமாகவும் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் மூலமாகவும் கொடுக்குற தரவுகள்லாம் எடுத்து பார்த்தா லாங் டேர்ம் இன்ஃப்ளேஷன் இன் எக்கனாமி 7%. இப்போ இந்த 30 வயசு நம்பர் சென்னை மாதிரி ஒரு இடத்துல இருக்காருன்னு வச்சுப்போமே. சென்னை மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் வீட்டு வாடகைக்கு காசு வேணும், பெட்ரோலுக்கு காசு வேணும், படத்துக்கு போகிறதுக்கு காசு வேணும், தனிநபராக இருந்தால் ஒரு காசு, குடும்பமாக இருந்தால் இன்னொரு காசு. ஸோ ஆவரேஜாக ஒரு 30 வயசுக்காரர் கல்யாணமான ஒரு புதுமண தம்பதின்னு வச்சுக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 35,000 செலவாக போகும். நான் சொன்ன இந்த அத்தனை ஹெட்டல்லையும் இப்போ இதை வந்து அவரோட ஒர்க்கிங் டைம்லங்க அவரே ரிட்டையர் வச்சுக்கோங்க, அவருடைய ரிடக்ஷன் இன் எக்ஸ்பென்சஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் கொஞ்சம் குறையும். ரிட்டையர் ஆனால் என்னென்னலாம் குறையும் தெரியுமா? ஹவுசிங் லோன் ஒன்று இஎம்ஐ கட்டிட்டு இருந்திருப்பாரு, அதை மொத்தமாக முடிச்சு சொந்தமாக தான் பேர்ல வீட்டை மாற்றிருப்பார். ரெண்டாவது தங்களுடைய பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டியிருந்திருப்பார். ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்ட பிறகு அந்த செலவுகள்லாம் இருக்காது. ஆஃபீஸுக்கு போயிட்டு வர வேண்டிய கம்யூட்டிங் எக்ஸ்பென்சஸும் இருக்காது. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆவரேஜாக அவருடைய ஒர்க்கிங் டைம்லேருந்து ரிட்டையர்மெண்ட் டைமுக்கு பார்த்தா ஒரு 30% ட்ராப் ஆகும். என்ன சார் ட்ராப் ஆகுறது மட்டும் சொல்கிறீங்களே, இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டால் சில ஹெட்ஸு புதுசாக வரும். மருத்துவ செலவுகள்னு ஒன்று வரும். ரெண்டாவது தாத்தா பாட்டி ஆகிட்டா நிறைய பேருக்கு தானம் கொடுக்குற மென்டாலிட்டி வந்துடும். காலில் விழுந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு பேரனை வாழ்த்தோட நிப்பாட்ட முடியாது, காசும் எடுத்து கொடுக்கணும். இப்படி புது ஹெட்ஸ் வந்தாலும் நிறைய பழைய ஹெட்ஸ் காணா போகும். அதனால இந்த இடத்துல ரிடக்ஷன் எக்ஸ்பென்சஸ் 13 வச்சுக்கிறேன். இப்போ இந்த நபர் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே முதலீடு பண்ணாத ஒரு நபர் அப்படின்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டுமே முதலீடு பண்ணுற நபராக இருக்காருன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அவருடைய எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இன் இன்வெஸ்ட்மெண்ட் டியூரிங் இஸ் ஒர்க் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 8 to 9% இருக்கலாம். இதே நபர் ரிட்டையர் ஆன பிறகு, அதாவது ஆக்டிவாக சம்பாதிக்கிற சமயத்தில் 8%ல் சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிற நபர் ரிட்டையர் ஆகிட்ட பிறகு ஈக்விட்டி பக்கம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே கம்மி. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவார், மறுபடியும் அதே மாதிரி ஒரு 7 to 8% தான் போவார். இப்போ கரண்ட் சேவிங்ஸ் ஃபார் த ரிட்டையர்மெண்ட் ஃபேஸ் அப்படின்னு இந்த 30 வயசு நபரை கூப்பிட்டு உங்ககிட்ட எவ்வளோபா காசு இருக்குது உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டால் ஹார்ட்லி யூ வில் சே ஒரு 5 to 6 லட்சம் இருக்கலாம்னு. நான் சொல்கிறது அரிதினும் அரிதான விஷயம். ஸோ லெட்டஸ் அசியம் ஒரு 5 லட்சமாக சேர்த்து வச்சிருக்கிற ஆள்னு வச்சுப்போமே. இந்த நபர் ஒரு தனியார் ஊழியர் என்று வைத்துக்கொள்வோம். இவருக்கு அரசாங்கத்தில் வரா மாதிரி இன்றைக்கி நம்ம தமிழக அரசு சொல்லியிருக்கிற மாதிரி டேப்ஸ் மாதிரி திட்டங்கள்லாம் வராது. ஸோ இவருக்கு என்ன ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்துடப்போகுது அப்படின்னு கேள்வி கேட்டால் நிறைய பேர் தெரியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ப்ராபப்ளி யூ கேன் புட் சம் 10 lakhs ஆப்வியஸ்லி. ஏன்னா ஒரு பிஎஃப் காசாவது அவர் எடுக்காமையே வச்சுருந்தாரு அப்படின்னு ஒரு அசிம் பண்ணிக்கலாலும் அந்த இடத்துல ஒரு 10 லட்சம் போடலாம் மினிமலாக. இது ஒரு சப்ஜெக்டிவான கட்டுங்க. என் படத்தில் வர என்னோட கதையில் வர கதாநாயகனுக்கான வேல்யூஸ் இதெல்லாம் இது ஒருத்தருக்கும் மாறும், உங்களுக்கும் மாறும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கோட வேல்யூஸை போட்டுக்கலாம். இப்போ கால்குலேட் அப்படின்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ண பிறகு ஒரு பெரிய அதிர்ச்சி பார்ப்பீங்க. இன்னைக்கு குடும்பம் நடத்துறதுக்கு அவரோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் 35,000. அதே நபருக்கு அவரோட 60வது வயசுல வாழ்க்கைய நிம்மதியா இதே ஸ்டாண்டர்ட்ல வாழணும் அப்படின்னா 1,86,500 தேவை. இந்த 1,86,500 மாசம் மாசம் வரணும் ஓய்வு காலத்துல அப்படின்னா அவர்கிட்ட ஒரு 4 கோடி ரூபாய் கார்பஸ் இருந்திருக்கணும். எப்போ அவர் ரிட்டையர் ஆகிற சமயத்துல. சரி, இந்த நம்பர்லாம் பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம், நான் அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றேன். இந்த 4 கோடியை நான் சேர்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இந்த 3வது கட்டத்தில் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்வயர்ட் பெர் மந்த் டு அச்சீவ் தி ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அப்படின்ற இடத்துல யூ கேன் சி 23,000. ஸோ இந்த கால்குலேட்டர் ஆஃப் என்ஐஎஸ்எம் ஒரு இந்த நான் சொன்ன அந்த டபிள்யூஹெச் கொஷின்ஸ்க்கான வேல்யூவை டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துரும். ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு போவோம். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், ஒரு சின்ன போலே வச்சுப்போம். போலோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு many ஆஃப் யூ இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்? உங்கள் கூட்டத்தில் இந்த ஜூம் கால் அட்டன் பண்ணுற உங்களில் எத்தனை பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? சஹில்ஜி, கேன் யூ ஃப்ளோட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த போல்? Yes, I am launching the first question. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒரு சேலரிட் பர்சனுக்கும் Done. ஒரு ஹோம் மேக்கருக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் ஈவன் ஒரு ஹோம் மேக்கருக்குமே உகந்த ஒரு டூல். ஸோ உங்களில் எத்தனை பேர் இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் காசு போட்டிருக்கீங்க?
போட்டிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா நோவை கிளிக் பண்ணுங்க. So I'm குட். so I'm நல்ல வந்துட்டு sharing இருக்கு. so I'm sharing the results. Okay. எஸ் சாஹில்ஜி, ப்ளீஸ் Yes. ஷேர் த ரிசல்ட்ஸ். Yes, done. I hope it's visible to you. அருமை. கிட்டத்தட்ட 80% போட்டிருக்கீங்க. ஸோ அப்போ கொஞ்சம் அட்வான்ஸாகவே இந்த கிளாஸை கொண்டு போகலான்னு தோணுது. ஸோ ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்வெஸ்ட் பண்ணாத அந்த 20% இருக்கீங்கல்ல, உங்களுக்காக ஒரு சின்ன குறும்படம் காட்டுறேன். பிக் பாஸ் மாதிரி கிடையாது. ஒரு சின்ன ஷார்ட் ரீல் விச் வி ஹவ் டிரெக்டட் ஃபார் ஒன் ஆஃப் த காம்படிஷன் ஆஃப் செபி. இந்த திரையில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. சேது படத்தில் நடிகர் விக்ரமுக்கு அண்ணியா வருவாங்க. அவங்க நடித்த அந்த ரீலை மட்டும் இப்ப நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நீ வச்ச செடி அம்மா வச்ச செடி மட்டும் பெருசா வளர்ந்துருக்கு. நான் வச்ச செடி மட்டும் ஏன் வளரலப்பா? நீ இந்த சைனீஸ் பேங்க்ல கேள்விப்பட்டிருக்கியா? 5 வருஷம் கூட growth கொடுக்காம சில வீக்ல 80 அடி வரைக்கும் வந்துட்டா. நம்ம வேலை என்னன்னா கன்சிஸ்டன்டா தண்ணி ஊத்துறது, உரம் போடுறது மட்டும்தான். அததான்டா நான் உனக்கும் சொல்றேன். காலையில இருந்து கம்ப்யூட்டரே முறைச்சு பார்த்துட்டு போர்ட்போலியோ வளரல, growth ஆகலன்னு சொன்னியே, அந்த சைனீஸ் பேம்பு கதைய உனக்கு நீயே சொல்லிக்கோ. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி உனக்கு என்னமா தெரியும்? ஏஷியன் பினான்சியல் கிரைசிஸ், கார்கில் வார், ட்வின் டவர் அட்டாக், சார்ஸ் வைரஸ், ஈராக் வார், கோவிட், இப்படி லாஸ்ட் 30 இயர்ஸ்ல எத்தனையோ டவுன் ஃபால்ஸ் வந்தாலும் சென்செக்ஸோட லாஸ்ட் 30 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் 15% மேல. நிப்டில ஒருத்தன் 7 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான்னா 80% ஆஃப் டைம்ஸ் அவனுக்கு டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் தான் கிடைச்சிருக்கும். நீ அறிவு கண்ணு திறந்த தாயே, அப்பனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சரின்னு சொல்றேன். நம்ம சச்சின், தோனி, ரோஹித் சர்மா எல்லாரும் இதுதான் சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சஹி ஹேன்னு. ஓகே, சச்சின், தோனி எல்லாம் சொன்னதை விட இந்த அம்மா ரொம்ப அழகாகவே சொல்லிட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் சஹி ஹே அப்படின்னு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் சஹி ஹே அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது என்னன்னா, நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் நம்மளுடைய அமௌண்ட்டை பூல் பண்ணி ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு ஒரு தட்டை கொடுப்போம். இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார், அதை வச்சு ஸ்டாக்ஸ், செக்யூரிட்டிஸ்லாம் வாங்குவார். அந்த ஸ்டாக்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸும் வளர்ந்துச்சுன்னா ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது நமக்கு வரும். அந்த ரிட்டர்ன்ஸை திரும்ப நம்மளுக்கு முதலீட்டாளருக்கு தந்துடுவாங்க. இப்போ இந்த படத்தை பார்க்கும்பொழுது சில பேருக்கு ஒரு குதர்க்கமான கேள்வி வரலாம். இன்ஃபேக்ட் நான் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூரில் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்டு இந்த கேள்வி கேட்டார். நம்ம இந்த இன்வெஸ்டர்ஸில் இருக்கோம் சார், நம்ம காசை ஃபண்ட் மேனேஜருக்கு கொடுக்குறோம் சார், ஃபண்டு மேனேஜர் அதை செக்யூரிட்டியில் போடுறாரு சார், நாம ஏன் சார் அவர்கிட்ட கொடுப்போம், நம்மளே இந்த செக்யூரிட்டிஸில் போட்டுடலாமே சார், அவர் ஏன் சார் இடையில ஒரு இடைத்தரகர் மாதிரி அப்படின்னு அந்த பையன் அழகாக கேட்டான். அஃப்கோர்ஸ் நம்ம கூட டைரெக்டாக போடலாம், பட் நம்ம போடுறதுக்கும் அவர் போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இப்போ சின்னதாக பார்த்துருவோம். நேரடி பங்கு முதலீடு அப்படின்றது ஒரு நல்ல ஆப்ஷன் தான், பட் இது எல்லாருக்குமானதா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் இந்த ஸ்லைடோட முக்கியத்துவம் தெரியுது. நேரடி பங்கு முதலீடுக்கு நமக்கு நிறைய நேரம் தேவைப்படும், டு ரிசர்ச் ஆன் திங்ஸ், நிறைய நிபுணத்துவம் தேவைப்படும், நிறைய ஸ்கில்ஸ் தேவை. அண்ட் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே பொதுவாக நேரடி பங்கு முதலீட்டில் பண்ணுற பல பேர் பண்ணுறது கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ரொஃபைலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் உங்களோட கரியரில் இனிமேல் கூட நீங்கள் ஒரு மேம்பட்ட இடத்துக்கு போயிருப்பீங்க. ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள், அவங்க ஒரு மருத்துவராக இருப்பாங்க, அவங்களே ஒரு சின்ன எம்எஸ் கோர்ஸ் பண்ணால் இப்போ வாங்குற சம்பளத்தை விட டபுள் மடங்கு கூட அதிகம் வாங்கலாம். பட் அந்த நேரத்தை ஸ்டாக்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு டூ மச்சாக மார்க்கெட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தன்னுடைய கோர் போர்ட்ஃபோலியோவில், தன்னுடைய கோர் வேலையில் நேரத்தையும் கவனத்தையும் செலவு பண்ண முடியாமல் தவிப்பாங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் திங் டைரக்ட் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கில். இன்னொரு விஷயம் என்ன இந்த டைரக்ட் ஸ்டாக் வாங்குறதுல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சேர்னிங்னு ஒரு விஷயம் இருக்குங்க. சேர்னிங் அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி நான் ஒரு பங்கை வாங்குறேன், அந்த கம்பெனி என்னுடைய கெட்ட நேரம் நான் வாங்கின மறுநாள்லேருந்து கீழே இறங்கிட்டே இருக்கு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், தெரியாதனமா இதை வாங்கிட்டணும், இதை வித்துடலாம், வித்துட்டு வர காசில் இதே இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இன்னொரு பங்கை வாங்கலாம் அப்படின்னு நான் போகிறேன். 2வது வாட்டி சரியாக முடிவெடுத்து போகிறேன். பட் மொதல் ஸ்டாக்கை நான் விற்றதுனாலேயே அந்த இடத்துல கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு நான் அவனை கட்டியாக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறேன். இது லாஸில் போனால் கேபிட்டல் லாஸு, அதை நம்ம ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். கெயினாக இருந்தால் கேபிட்டல் கெயினுக்கு ஒரு டேக்ஸ் கட்டுவோம். இது ஒரு தனி மனுஷனாக வாங்கும்போது, நம்ம பேன் கார்டில் வாங்கும்பொழுது நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் இந்த சேர்னிங்கை மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் பண்ணும்பொழுது அவர்களுக்கு அந்த டேக்ஸ் வராது. பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் ஒரு ட்ரஸ்ட்டாக நம்ம நிர்வகிக்கப்படுறதுனால, கான்ஸ்டிடியூஷன் லீசன்ஸ் தேர் ட்ரஸ்ட், அவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த சேர்னிங் அப்போது அவங்க இந்த கெயின் டேக்ஸ் எல்லாம் கட்டிகிட்டு இருக்க வேண்டாம். இன்னொரு விஷயம், ஒரு விஷயத்த நம்மளை விட இன்னொருத்தர் திறம்பட செய்வார் அப்படின்னும் பொழுது அதை அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுல தப்பே இல்லை.
உதாரணத்துக்கு ஒரு லாங் டிரைவ் போகணும்னு ஆசைப்படுறோம். நம்மளே கார் ஓட்டிட்டு இருந்தா குடும்பத்தோட சிரிக்க முடியாது, பேச முடியாது. ஒரு டிரைவர் போட்டுக்கலாமே அப்படின்னு நம்ம எடுக்கிற ஒரு டிசிஷன் இருக்குல்ல, கான்சியஸ் டிசிஷன். அதே விஷயத்த நீங்க முதலீட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா த ஆன்சர் வில் பி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இன்னொன்று, நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டில் கூட உங்களால் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ண முடியும். எல்லா ஸ்டாக்ஸையும் அதனுடைய இன்றைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே உங்களால் வாங்க முடியாது. இப்போ எம்ஆர்எஃப் ஸ்டாக்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, 1,00,000க்கு அதிகமான காசு உங்களுக்கு தேவைப்படும். அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இந்தியாவில் ஃப்ராக்ஷனல் ஷேர் பர்ச்சேஸ் கிடையாது. ஆனால் உங்கள் கையில் ஒரு 100 ரூபாய் இருக்குது, நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னும் பொழுது இன்டைரக்ட் வே ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஈக்விட்டி மார்க்கெட்ஸை மியூச்சுவல் ஃபண்ட் தாராளமாக உங்களுக்கு அமைச்சு தருது. ஸோ இதனாலேயே மியூச்சுவல் ஃபண்டுக்கு இன்னொரு சிறப்பம்சமும் இருக்குது. இதை தவிர்த்துட்டு வேறு என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டுடைய அட்வான்டேஜஸாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா என்ன? ஒளிவு மறைவின்மை அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஃபேக்ட் ஷீட்னு ஒரு விஷயம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணிங்கன்னா மாதம் மாதம் அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்க உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த ஃபேக்ட் ஷீட்டில் என்ன தெரியுமா போட்டிருப்பாங்க? நாங்கள் உங்ககிட்ட வாங்கின 100 ரூபாவை என்னென்ன கம்பெனிலலாம் முதலீடு பண்ணோம், எவ்வளோ சதவீதத்துக்கு எந்தெந்த செக்டார்லாம் வாங்கியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எந்த பங்குமே வாங்காமல் கேஷாக வச்சுருக்கோம், உங்கள் பங்குகளை நிர்வகிக்கிறதுக்காக, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை நிர்வகிக்கிறதுக்காக உங்ககிட்ட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக எவ்வளோ வாங்குகிறோம், ப்ளஸ் போன மாதம் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இல்லாத ஒரு ஸ்டாக்கு திடீர்னு இந்த மாதம் ஒன்று புதுசாக வாங்கியிருப்போம், அது என்ன பங்கு அப்படின்றதையும், போன மாதம் உங்கள் தொகுப்பில் இருந்த ஒரு கம்பெனியை இந்த மாதம் கழட்டி விட்டுருப்போம், அது என்ன கம்பெனி அப்படின்றதையும் தெளிவாக பட்டவர்த்தனமாக டிரான்ஸ்பரன்சியாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஃபேக்ட் ஷீட் அப்படின்ற டாக்குமெண்ட் மூலமாக. அடுத்து லிக்விடிட்டின்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த லிக்விடிட்டினா என்ன? இப்போது என் கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்கேன், இந்த கேமராலேயே காட்டுறேன். இதில் 2 பறவைங்க வேறு இருக்குது. ஆக்சுவலாக என் பொண்டாட்டி இந்த ஜூம் கிளாஸில் சேரல, அந்த கான்ஃபிடென்ஸில் சொல்கிறேன். எனக்கு ஒரு அவசர தேவை இந்த மோதிரத்தை நான் விற்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் ஒரு 10 நிமிஷத்தில் வித்துற முடியும். இந்த அசட் கிளாஸு, தங்கம் அப்படின்ற அசட் கிளாஸு ஒரு 10 நிமிஷத்தில் கேஷ் அப்படின்னு மாறிடுது. ஸோ லிக்விடிட்டினா என்னென்னா, ஒரு சொத்தை எவ்வளவு விரைவாக காசாக்க முடியும் அப்படின்றது தான் லிக்விடிட்டி. ஒரு முதலீட்டுக்கு இந்த லிக்விடிட்டி ஏன் முக்கியம்? ஏன்னா அவசர காலத்தில் தேவைப்படும் போது விற்கக்கூடிய ஒரு வகையில் அந்த முதலீடு இருக்கணும். தங்கத்துக்கு இந்த டர்ன் அரவுண்ட் டைம்ன்றது வெறும் 10 நிமிஷம். நம்ம ஒரு பேங்க்கில் போய் கோல்டு லோன் வாங்கினா 10 மினிட்ஸில் கிடச்சிடும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு எப்படிங்க? இன்றைக்கி நீங்கள் விற்றீங்க அப்படின்னா ஒரு லிக்விட் ஃபண்ட்னா நாளைக்கே கிடச்சிடும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் நாளை மறுநாளே கிடச்சிடும். இப்படி சில தினங்களில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை உங்களால் காசாக்கிட முடியும், ரிடம்ஷன் செய்திட முடியும். இந்த ரிடம்ஷனை பார்ஷியல் ரிடம்ஷனாகவும் பண்ணலாம். அது என்ன பார்ஷியல் ரிடம்ஷன்? 1,00,000 ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுருக்கீங்க ஒரு பேங்க்கில். இப்போ அந்த 1,00,000 ரூபாயில் 10,000 மட்டும் உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு வங்கிக்கு போய் மேனேஜர்கிட்ட 1,00,000லேருந்து 10,000 மட்டும் உடச்சி என்கிட்ட கொடுங்க சார், 90,000 நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் எந்த வங்கி மேலாளராலும் பண்ண முடியாது. அதற்கு மாறாக அந்த வங்கி மேலாளர் வேறொரு ஐடியா சொல்லுவார். 1,00,000 ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு அகெயின்ஸ்டாக நான் வேணால் லோன் கொடுக்குவா சார் அப்படின்னு கேட்பார். அது அவரோட புத்திசாலித்தனம். ஃபிக்ஸட் டெபாசிட்டும் முடியாது, புதுசாக 10,000 ரூபாய்க்கு ஒரு லோனும் கிரியேட் ஆகும். ஆனால் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை உங்களால் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ராக்ஷனலாக உடச்சிக்க முடியும். எவ்வளோ யூனிட்டை விற்றா உங்களுக்கு தேவையான 10,000 கிடைக்குமோ அதை மட்டும் நீங்கள் ரிடெம்ஷன் பண்ணிக்கலாம். இதுதான் மியூச்சுவல் ஃபண்டினுடைய பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு லிக்விடிட்டி. அப்புறம் இட் இஸ் வெல் ரெகுலேட்டட் பை செபி. இதுக்கு ஒரு ஒழுங்குமுறை ஆணையமாக யார் இதை நிர்வகிக்கிறாங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுடைய பல்வேறு விதிகளை ஃபாலோ பண்ணி தான் இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆக்டிவிட்டி ஆஃப் செபி அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம். அதில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். முதலீட்டு திட்டத்துடைய பேரை வைத்தே அந்த முதலீட்டு திட்டம் உங்கள் காசை எங்கே கொண்டு போய் முதலீடு பண்ணுது அப்படின்றத மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு செபி ஒரு உத்தரவு போட்டாங்க. ஒரு லேமன் எக்ஸாம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு இது ரொம்பவே ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம். நம்ம ஊர்லலாம் பெண் குழந்தை பிறக்கும் பொழுது அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நர்ஸு என்ன சொல்லுவாங்க? பொன் குழந்தை பிறந்திருக்காமா, செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு ஒன்று இருக்குது, அதில் போய் காசு போடணும்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, த நேம் கிளியர்லி சேஸ் செல்வ மகள் அப்படின்னா இது பெண் குழந்தைகளுக்கான திட்டம் அப்படின்னு. இது தமிழகத்தில் நடந்த ஒரு நேம் சேஞ்சர், இது கேம் சேஞ்சராகவும் மாறிச்சு. அப்படித்தான் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு மியூச்சுவல் ஃபண்டின் பெயரை வைத்தே அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எங்கு முதலீடு செய்கிறது என்பதை ஒரு இன்வெஸ்டர் புரிஞ்சுக்கணும்னு
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப பெருசாக டிஸ்கிரிப்டிவாக பேர் வைக்கணும்னு செபி ஒரு உத்தரவு போட்டுச்சு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தங்களுடைய விதிகளை மீறுறாங்க, இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எங்கேயாவது விதிகளை மீறினாங்க அப்படின்னா அதை கவனிக்கிற, அதை வகைப்படுத்துகிற, அதை கட்டுப்படுத்துகிற ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக செபி நமக்கு இருக்கு. அண்ட் இன்னொரு கடைசி முக்கியமான அம்சம் என்னன்னா லோ காஸ்ட். நான் சொன்னேன், உங்கள் கையில் 100 ரூபாய் இருந்தால் எம்ஆர்எஃப் ஸ்டாக் வாங்க முடியாது. ஆனால் 100 ரூபாய் இருந்தால் ஈக்விட்டியில் இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு. நான் ஜொமேட்டோ ஓட்டக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு செஷன் எடுக்கும் பொழுது தேசிய பங்குச்சந்தை சார்பாக அதை எடுக்க போயிருந்தேன். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது, ஷாக்கிங்காகவும் இருந்தது. அண்ணா நகரில் ஒரு 24 வயசு பையன், ஜொமேட்டோ ஓட்டுற பையனால் ஒரு நாளைக்கு 1400 ரூபாய் சம்பாதிக்க முடியுது. அந்த தம்பிக்கிட்ட நான் சொன்னேன், உன்னோட 1400 ரூபாயில் தம்பி 100 ரூபாய் மட்டும் நீ முதலீடு பண்ணு தினம்தோறும் அப்படின்னு. அந்த தம்பி அதை பண்ணாரு. 2 வருஷத்துல அவரோட கார்பஸ் 50,000 வந்துச்சு. அவர் ஆசைப்பட்ட கரஸ்பாண்டன்ட் எம்பிஏவை அதை வச்சு அவரால் நிறைவேற்றிக்க முடிஞ்சது. ஸோ இப்படி லோ காஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, லிக்விடிட்டி இருக்குது, அண்ட் வெல் ரெகுலேட்டட் பை செபி. இந்த அத்தனை காரணங்களாலும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு சிறப்பான அசெட் கிளாஸ் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அல்டிமேட்டாக இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட் இருக்குங்க, ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்டில் நான் முதலீடு பண்ணுறேன். என்னுடைய 100 ரூபாய் பல்லாங்குழியில் காயின் போடுற மாதிரி 50 கம்பெனிகளோட தலையில் 2 ரூபாய் 2 ரூபாய் 2 ரூபாய்னு போடப்படுது. இதில் 1 or 2 கம்பெனிஸ் போரான ரிசல்ட் கொடுத்து ரொம்ப நஷ்டம் அடைஞ்சாலும் கூட என்னுடைய 48 அதர் கம்பெனிஸ் இருக்குல்ல, அது என்னுடைய போர்ட்ஃபோலியோ கீழே போகிறத தடுத்து நிப்பாட்டும். சரி, இப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இவ்வளோ நல்லது சொல்லிட்டீங்களே சார், இதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா காட்டுறேன். அது இல்லாமல் இருக்குமா? அதெல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய ரிஸ்க்கை நான் என்னென்ன காரணத்தை வச்சு சொல்ல போகிறேன் அப்படின்னா, சில இன்சிடென்ட்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், 1998 ஏஷியன் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும்பொழுது நிஃப்டி 500 டிஆர்ஐ 23% கீழே விழுந்தது. சரி, இதெல்லாம் ரொம்ப பழைய கதை. நீங்களாம் 2K கிட்ஸாக இருக்கீங்க, இல்லை 90ல் லேட்டாக பிறந்த கிட்ஸாக இருக்கீங்கன்னா இந்த 98 கதையெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே வந்துருங்க, COVID-19 பேண்டமிக் 2020ல் 38% அளவுக்கு மார்க்கெட் விழுந்தது. சரி, விழுந்த மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். 31 மார்ச் 2020 1 இயர்லேயே மறுபடியும் 77% மேலே வந்துருச்சுது. ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் சொல்வார், நான் யானை கிடையாது குதிரை, விழுந்தா உடனே வேகமாக எந்திரிப்பேன் அப்படின்னு. இந்தியன் மார்க்கெட்ஸ் அப்படி தான் ரியாக்ட் பண்ணிருக்கு. இஃப் யூ சி ஆல் த பாஸ்ட் கிரைசிஸ், அது சார்ஸ் அவுட் பிரேக்காக இருக்கலாம், ஈராக் வாராக இருக்கலாம், இப்போ நடந்துக்கிட்டு இருக்க என் வீட்டுக்கு எல்பிஜி சிலிண்டர் வருமா வராதா அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்களே, இந்த மாதிரி டர்மாயில் கூட திரும்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து மார்க்கெட் வரும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய வகைகள் இருக்குது. இன்ஃபேக்ட் டீட்டெயிலாக சொல்லணும்னா தமிழ் இலக்கணம் மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் 5 வகைப்படும் தான். பட் இவங்க 45 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு கிளாஸ் எடுக்க சொன்னதுனால ஒரு 3 முக்கியமான வகைகளை மட்டும் சொல்கிறேன். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸ் அண்ட் லிக்விட் ஃபண்ட்ஸ். அதாவது நம்ம ஒரு நிறுவனத்துக்கு காசு தரோம், அந்த காசு ஒரு நிறுவனத்துக்கு மூலதனத்தில் போய் உக்காந்தா என்ன அந்த நிறுவனத்துடைய பிஸ்னஸ் பார்ட்னராக மாற்றுச்சு அப்படின்னா நான் போட்டது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். இதுவே நான் கொடுக்குற காசு அந்த நிறுவனத்துக்கு ஒரு கடனாக போய் உக்காருது. நான் இந்த நிறுவனத்துக்கு பார்ட்னர்லாம் கிடையாது, அந்த நிறுவனத்துக்கு லோன் கொடுத்த ஒரு ஆசாமி நான். அப்படி அந்த ஆஸ்பெக்டில் என்னுடைய பணம் போய் உள்ளே விழுந்தா நான் போடுற மியூச்சுவல் ஃபண்ட் டெட் மியூச்சுவல் ஃபண்ட். சரி, இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்கே, இது என்ன? இது எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியாக இருக்கு. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்க காசெல்லாம் லிக்விட் ஃபண்ட்ஸுக்கு போட்டுடலாமே அப்படின்னு. லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்றது பேசிக்காக மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டுங்க. அதாவது சில வங்கிகளுக்கு அவசர தேவை இருக்குது, ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு 400 கோடி தேவைப்படுது ஒரு நைட்டில் அப்படின்னா, அவங்க ஒன்று ரிசர்வ் பேங்க்கிட்ட கேட்பாங்க, இல்லை தன்னை போல் இருக்கக்கூடிய இன்னொரு வங்கி கிட்ட கேட்பாங்க. அவர்கள் அப்படி கேட்கும் பொழுது அந்த 400 கோடியை வாங்குறாங்கல்ல, அதுக்கு வருஷத்துக்கு உங்களுக்கு 6% தரம்பா அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கடன் வாங்குவாங்க. ஸோ இந்த மணி மார்க்கெட் அப்படின்றது இப்படி தான் ஒர்க் ஆகும். லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்றது எங்கே காசை போடுது அப்படின்னா, ஈக்விட்டியாகவும் இல்லை, டெப்டாகவும் இல்லை, அது ஒரு மணி மார்க்கெட் ஃபண்டாக போடுது. இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இதனோட ஆவரேஜ் ஈல்டு அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை காட்டிலும் சற்றே அதிகம் தருது. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஃபிக்ஸட் டெபாசிட்டோட போஸ்ட் ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ்க்கு ஈக்குவலாக வந்துடும், 5 to 6% வந்துடும். ஸோ இதுதான் ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ். இதை டீப்பராக இன்னும் இறங்கி பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த 5 டைப்பையும் பார்க்கலாம்.
ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை பொறுத்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் 3 வகைப்படும். ஓப்பன் எண்டட், க்ளோஸ் எண்டட் அண்ட் இன்டர்வல். ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா எப்போ வேணால் உங்களால் அந்த ஃபண்ட்ஸில் காசை போட முடியும். அதுக்கு ஒரு ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் அப்படிலாம் கிடையாது. ஆனால் க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா ஒரு ஸ்டார்ட் டேட் இருக்கும், ஒரு எண்ட் டேட் இருக்கும். நீங்கள் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் இப்போ பார்த்துருக்கலாம். அவங்கள வாசலில் போட்டிருப்பாங்க, புதுசாக ஒரு NFO லான்ச் பண்ணுறோம், ஜனவரி 7ஆம் தேதி ஆரம்பிக்குது, ஜனவரி 17ஆம் தேதி க்ளோஸ் ஆகிடுது, அதுக்குள்ளே வந்து போட்டுக்குங்க அப்படின்வாங்க. அதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ சின்ன வயசில் எங்கள் ஊரில் அடிக்கடி திருவிழாலாம் நடக்கும், சித்திரை திருவிழா மாதிரி. அந்த இடத்துல நாகக்கன்னிகை அப்படின்ற மாதிரி புதுசு புதுசாக ஏதாவது ஐட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நான் எங்கள் அப்பாட்ட ரொம்ப அடம் முடித்தேன், என்ன இப்படி ஒரு திருவிழாவுக்கு கூட்டு போங்க அப்பா அப்படின்னு. எங்கள் அப்பாவும் இன்னைக்கு கூட்டு போகிறேன், நாளைக்கு கூட்டு போகிறேன்னு நிறைய காரணம் சொல்லிகிட்டே இருந்தார். பட் ஒரு நாள் கூட்டு போகிறேன்னு சொன்னார். ஆனால் என் கிறகம் நான் போனப்போ அந்த திருவிழா முடிஞ்சே போச்சு. அப்போ அங்கேருந்து வாட்ச்மேன் அங்கிள் சொன்னாங்க, திரும்ப 4 மாதத்துக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் வருவாங்க, அப்போ யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு. இப்போ ஒரு க்ளோஸ்ட் எண்டட் ஃபண்ட்ஸில் நான் காசு போடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் அந்த க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ் க்ளோஸ் ஆகிடுது. இப்போ எனக்கு என்னன்னா, ஐயோ இதில் காசு போட மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தம். இதுக்கு ஒரு மாற்றா வந்தது தான் இன்டர்வல் ஃபண்ட்ஸ். இந்த இன்டர்வல் ஃபண்ட்ஸ் எப்படிப்பட்டதுன்னா, பீரியாடிக்கலாக ஒரு 3 to 4 நாட்கள் மட்டும் தன்னுடைய மணி அக்செப்டிங் கண்டிஷனை அவங்க ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த இன்டர்வல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ மிக்சர் ஆஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ். மேனேஜ்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வச்சு நீங்கள் ஆக்டிவ் அண்ட் பேசிவ்னு 2 வகையாக பிரிக்கலாம். ஒரு இண்டெக்ஸை அப்படியே மிமிக் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டாக இருப்பின் அது ஒரு பேசிவ் ஃபண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிஃப்டி இண்டெக்ஸை அப்படியே மிமிக் பண்ணி அதில் இருக்க 50 கம்பெனியில் மட்டும் அப்படியே காசு போட்டு ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பேசிவ் ஃபண்டு அப்படின்னு அழைப்போம். இந்த பேசிவ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபண்டு மேனேஜருக்கு பெரிய ஆராய்ச்சிகள்லாம் தேவைப்படுறதில்ல. ஒரே ஒரு ஆராய்ச்சியாக தான் இருக்கும், ப்ரொபோர்ஷனேட்டில் எப்படி இதை டிவைட் பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான். மற்றபடி த கம்பெனிஸ் ஆர் ஃபிக்ஸட். நிஃப்டியில் இருக்கக்கூடிய 50 மட்டும்தான் அவர் காசு போட போகிறாரு. ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்றது இந்த பேசிவை தாண்டி ஒரு ஆல்ஃபா கொடுக்க பிரயத்தனப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டு. அதனால தான் இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும், பேசிவ் ஃபண்ட்ஸில் அது கம்மியாக இருக்கும். இதை தவிர்த்துட்டு மற்ற ஃபண்ட்ஸ் என்னென்னலாம் பார்க்கலாம்னா, ETF சொல்லலாம். ETFனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப் லேட் நம்ம மக்கள் நிறைய பேருக்கு சில்வர் ETF பற்றியும் கோல்டு ETF பற்றியும் நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. ETF மியூச்சுவல் ஃபண்டும் எப்படி வேறுபடுது அப்படின்னாங்க, மியூச்சுவல் ஃபண்டை AMC அப்படின்ற ஒரு ஆள் விற்கிறாரு, நிறைய பேர் வாங்குறீங்க. ETF பொறுத்த வரைக்கும் விற்பவர்களும் பல பேர், வாங்குபவர்களும் பல பேர். இட் இஸ் ஓப்பன்லி ட்ரேடட் பிட்வீன் 2 பார்ட்டிஸ். அதனால தான் அது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து சில வகைகள் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, as a beginner you can understand this ஸ்மால் கேப், மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப். அது என்ன கேப் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களை அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒரு புது வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறேன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒன்றும் இல்லை, ஒரு நிறுவனத்துக்கு ஒரு 1000 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஷேரும் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்னென்னா 1000 × 100, அதாவது 1,00,000. இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிஸை மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் படி 1, 2, 3 அப்படின்னு அடிக்கிட்டே வந்தீங்கன்னு வைங்க, முதல் 100 கம்பெனிஸ் எங்கே இருப்பாங்க? லார்ஜ் கேப்பில் இருப்பாங்க. இந்த 100 தாண்டி 101லேருந்து 250 மிட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். 250க்கு மேலே இருக்கவங்கள ஸ்மால் கேப் என்று அழைப்போம். இதுதான் இந்த லார்ஜ், மிட், ஸ்மால் அப்படின்றதுக்கான ஒரு டெஃபினேஷன், ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் வச்சுக்கலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நான் அதிகம் பேசுறதுக்கு பதிலாக ஐ கேன் ஷோ யூ சம் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் கிளாசிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அண்ட் சைக்காலஜி பற்றி பேசும்பொழுது whenever we talk about this returns, ஈவன் நான் காட்டின அந்த குறும்படத்தில் கூட அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, நீ நிஃப்டியோட கடந்த பல வருஷம் ரிட்டர்ன்ஸை பார்த்தியா, 30 வருஷம் ரிட்டர்ன்ஸை பார்த்தியா, 15% அப்படின்வாங்க. ஏன் இந்த 30 வருஷம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா, நிலா தூரத்துலேருந்து பார்க்கும்போது அழகாக தான் இருக்கும், கிட்ட போய் பார்த்தா இப்படி தான் இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கூட அந்த மாதிரி தான். ஒரு விதையை விதைச்சிட்டு டெய்லியும் போய் வளருதான்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இட் won't have that much of impact. Whereas if you consistently invest on a particular fund, say for example for a period of more than 7 years, அந்த குறும்படத்தில் அவங்க காட்டியிருப்பாங்க, நிஃப்டியில் 7 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நெகட்டிவ்க்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 மினிமலாக இருந்துச்சு அப்படின்னு. கன்சிஸ்டன்சி அப்படின்றது தான் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை தாரக மந்திரம். அண்ட் SIP இஸ் யுவர் ஈஸியஸ்ட் வே ஃபார் அ salaried கிளாஸ் பீப்புள். SIPனா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். இதை நான் புரிய வைக்கிறதுக்கு இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராடக்டோட பேரை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் நீங்கள் RD அப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருப்பீங்க, ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு. மாதம் மாதம் ஒரு காசு 1000 rupees வருவீங்க.
ஒரு 12 மாசத்துக்கு பிறகு நீங்க கட்டின காசையும் அவங்க கொடுக்குற வட்டியும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து வாங்கிப்பீங்க. அதே ஒரு விஷயத்த ஆர்டியா டெபாசிட்டா போடாம நிறுவனங்களுடைய ஈக்விட்டியில் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் செய்யக்கூடிய எஸ்ஐபி. ஸோ இந்த எஸ்ஐபி அப்படின்றது உங்கள் வங்கி கணக்கில் இருந்து டெபிட் ஆகி மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகக்கூடிய ஒரு அமௌண்ட். இதுவே சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்னா என்னென்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு ஐட்டம். இதை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன், என்னுடைய ரிஸ்க் அப்பிடைட்லாம் ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாதுங்க, நான் ஒரு பயப்படுற ஆள் தான், கன்சர்வேட்டிவ் ஆள் தான். எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த காசெல்லாம் லிக்விட் ஃபண்ட்ஸில் போட்டிருக்கேன், அங்கேருந்து எஸ்ஐபியாக நீங்கள் ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்கிற நபர்கள் எஸ்டிபியை பண்ணுவாங்க. ரெண்டாவது, சின்ன வயசில் அதிகமான ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எடுத்தவங்க தங்களுடைய வயசு ஏற 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 அங்கேருந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஒரு ஈக்விட்டியிலேருந்து ஒரு டெட் ஃபண்டுக்கு தங்களுடைய பைசாவை மாற்றிட்டு இருப்பாங்க. இதுதான் எஸ்டிபி அப்படின்வோம். எஸ்டபிள்யூபின்னா என்னது? சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்னா என்னது? சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்னா நீங்கள் சிறுக சிறுக சேர்த்து ஒரு பெரிய கார்பஸை சேர்த்து வச்சுட்டீங்கன்னு வச்சுப்போம். இப்போ அந்த பெரிய கார்பஸ்ல இருந்து உங்களுடைய மாத செலவுகளுக்கு காசு எடுக்கணும்னு பிரியப்படுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சமீபத்தில் தமிழக முதல்வர் வந்து ஒரு திட்டத்தை அறிவிச்சார், தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னுட்டு. கடைசியாக என்ன மாதம் ஊதியம் வாங்குறீங்களோ அதில் 50% நீங்கள் பென்ஷனாக பெறுவீங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இந்த திட்டத்தை கேள்விப்பட்ட உடனே நிறைய பேர் அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க சோஷியல் மீடியாவில். ஆனால் இது அரசு ஊழியர்களுக்கு போகக்கூடிய ஒரு திட்டம். நான் அரசு ஊழியர் இல்லை, நான் தனியாரில் வேலை செய்கிறேன், என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குற ஒரு ஆசாமியாக இருந்தால் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இப்போது 40 வயசு ஆசாமி ஒருத்தர் இருக்கார், ப்ரைவேட்டில் வேலை செய்கிறாரு, அவர் அரசு ஊழியர் கிடையாது, மாதம் 1 லட்சம் வாங்கிட்டு இருக்காரு. இப்போது ஈஸ் ஆஃப் கேல்குலேஷனுக்காக நான் என்ன நினைக்கிறேன்னா 60 வயசு வரைக்கும் அவரோட சம்பளம் 1 லட்சம் அப்படின்னே வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர் கடைசி சம்பளமான 1 லட்சத்துலேருந்து 50,000 மாத பென்ஷனை வாங்குவார். ஆனால் இவர் தான் அரசு ஊழியருக்கு இல்லையாச்சு. இவர் என்ன பண்ணுவார்னா அந்த அரசு ஊழியர்கள் பண்ணுறதை போல தன்னுடைய மாத சம்பளத்திலேருந்து 10% எஸ்ஐபியில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தார்னு வச்சுக்கோங்க. இவருடைய கான்ட்ரிபியூஷன் வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய். 20 வருஷத்தில், அதாவது தன்னுடைய 40வது வயதிலிருந்து 60வது வயது வரைக்கும் அவர் போட்ட கை காசு எவ்வளோ வந்திருக்கும்? 20 × 1.2, தட் இஸ் 24 lakhs. ஆனால் நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. இந்த 24 lakhs ஒரு 12% சிஏஜிஆரில் வளர்ந்துருந்தது அப்படின்னா அவர் கையில் கிட்டத்தட்ட 90 லட்சங்கள் இன்னைக்கு இருந்திருக்கும் ரிட்டையர் ஆகிற சமயத்தில். அதை வச்சுட்டு அவரால் மாதத்துக்கு ஒரு 55,000 ரூபாயிலேருந்து 63,000 ரூபாய் அவருக்கு தானே பென்ஷன் வாங்கிக்க முடியும். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இதில் அப்படின்னா, அந்த 60 வயசில் அந்த 90 லட்சம் எங்கேயும் லாக் ஆக போகிறது கிடையாது. ஹி கேன் ஸ்டில் யூஸ் த பல்க் அமௌண்ட், ஆர் அந்த பல்க் அமௌண்ட்டை வச்சு மாத செலவுகளுக்காக வித்ராகலும் பண்ணிக்க முடியும். எஸ்டபிள்யூபி பொதுவாக ஒரு நிதி சுதந்திரத்தை தருது. ரெண்டாவது, என்னுடைய அசட்டாக நான் வச்சுருந்த பெரிய சேமிப்பை என்னுடைய எக்ஸ்பென்ஸ்க்கு சேனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழியையும் செஞ்சு தருது. சரி, இப்போ நான் இவ்வளோ சொல்லிட்டேன். இது வந்து எல்லாமே ரொம்ப புக்கிஷாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் நெட்டில் இந்த மாதிரி கேல்குலேட்டர் பார்த்தா கூட 1000 படங்களை பார்ப்பீங்க. மாதம் 7,500 ரூபாய் போட்டால் உங்களுடைய ஃபியூச்சர் வேல்யூ 37 லட்சம் வரும் அப்படின்ட்டு. இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குமா? இதெல்லாம் உண்மையிலே நடந்திருக்கா? நீ இவ்வளோ பேசுறியே, உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு சின்ன லிங்கை மட்டும் காட்டுறேன். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டேன், ப்ரெசன்டேஷன் விட்டு நம்ம மறுபடியும் வெளியே போகிறோம். எங்கே வந்திருக்கோம்? அட்வைசர் கோச் அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்திருக்கோம். இது என்னப்பா அட்வைசர் கோச் வெப்சைட் அப்படின்னா, இது ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக பட்டியலிட்டு போட்டு காட்டுற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார்ந்த ஒரு வெப்சைட். இப்போ இந்த வெப்சைட்டில் நான் என்ன கணக்கு காட்டுறேன்னா, 2006ஆம் வருடம் பிப்ரவரி மாதம், அதாவது இன்னிலிருந்து 20 வருஷம் பின்னாடி போய் எஸ்பிஐ லார்ஜ் கேப் ஃபண்டில் ஒருத்தர் தொடர்ந்து 3,000 இன்ஸ்டால் பண்ணிட்டே வராரு, எஸ்ஐபியாக போட்டுக்கிட்டே வராருன்னா அவர் உண்மையில் எவ்வளோ இப்போ சேர்த்து வச்சிருப்பார், எவ்வளோ அவர் கையில் இருக்கும் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டே இருந்தால். இதை நீங்கள் தரவுகளோடய செக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 241 இன்ஸ்டால்மெண்ட், 20 வருஷம் 1 மாதம். அவர் கையிலிருந்து போட்டது 7,23,000 ரூபாய். இன்றைய தேதியில் அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 30 லட்சம். ஸோ எவ்வளோ வளர்ந்துருக்கு இது? எக்ஸ்ஐஆர்னு பார்த்தீங்கன்னா 12.54%. ஸோ இப்போ நம்ம சொன்ன கதை இந்த இடத்துல நிரூபணமாச்சா? இதை ஒரு லாஜிக்கலாகவும் என்னால் பதில் சொல்ல முடியும். எப்படி இந்த 12%ன்றது சாத்தியப்படுது இந்தியா மாதிரி ஒரு கம்பெனியில், இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் அப்படின்னா,
சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தேங்க. கோயில் வாசல்ல ஒருத்தர் தேங்காய் வித்துட்டு இருந்தார். தேங்காய் எவ்வளோன்னு கேட்டேன். 10 ரூபான்னு சொன்னார். அடுத்த வருஷம் அதே கோயிலுக்கு போறேன். இப்ப தேங்காய் எவ்வளோன்னு கேட்டேன். 13 ரூபான்னாரு. நான் கேட்டேன், என்னண்ணே போன வருஷம் 10 ரூபாய் நீங்க, இந்த வருஷம் 13 ரூபான்னு சொல்றீங்க, 30% ஏத்திட்டீங்களே என்ன அப்படின்னு. நான் ஏத்தல தம்பி, இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன், விலை ஏறிடுச்சு அப்படின்னாரு. அடுத்த வருஷம் அதே கோயிலுக்கு போனேன், அதே தேங்காய்க்காரரு. ஆனா இந்த முறை எனக்கு ஆச்சரியம், 13 ரூபான்ற விலையில இல்ல, அந்த அண்ணனோட வளர்ச்சியில. போன முறை தெற்கு கோபுரத்துல மட்டும் கடை போட்டிருந்த தேங்காய் கடைக்காரரு இன்னைக்கு மேற்கு கோபுரம், வடக்கு கோபுரம், கிழக்கு கோபுரம்னு கோயிலை சுத்தி இருக்கிற 4 கோபுரத்திலையும் தேங்காய் கடையை பரப்பிட்டார். அவருடைய growth வந்து ரொம்ப அன்பிரசிடென்டா சூப்பர்பா இருந்துச்சு. நான் கேட்டேன், என்னண்ணே இப்படி வளர்ந்துட்டீங்க? அதுவா தம்பி, இது growth தம்பி அப்படின்னாரு. ஸோ ஒரு growth, ஒரு இன்ஃப்ளேஷனு, இது ரெண்டும் சேர்ந்தா ஒரு மனுஷனை எவ்வளோ பெரிய ஆளா கொண்டு போகுது பார்த்தீங்களா? நம்ம ஜாவா சுந்தரேசன் மாதிரி. இப்போ இதே ஒரு நாட்டுக்கு அப்ளை பண்ணுவோம். ஒரு நாட்டில் உற்பத்தி நிறைய நடக்குது, ப்ரொடக்ஷன் நிறைய நடக்குது, ஜிடிபி நல்ல அளவில் இருக்கு, அந்த நாட்டில் இன்ஃப்ளேஷனும் கட்டுக்குள்ளே இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் ஒரு டெவலப்பிங் எக்கானமியில் நீங்கள் ஜிடிபியும் இன்ஃப்ளேஷனும் கூட்டி பார்த்தா அதனுடைய நிறுவனங்களுடைய வளர்ச்சி என்ன சதவீதம் தருமோ அதை தான் அந்த நாட்டு மார்க்கெட் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த எஸ்பிஐ ஃபண்டினுடைய 20 வருஷ கிராஃப்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண் கூட பார்க்குற ஒரு கால்குலேஷன் அதுதான். இப்போ இதே எஸ்ஐபியை நீங்கள் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு 10% ஆனுவலி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் போடுகிற அமௌண்ட்டை காட்டிலும் உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்னுடைய ப்ரொப்போசிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எஸ்டபிள்யூபிக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். ஏன்னா எஸ்ஐபிக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ எஸ்டபிள்யூபியும் நான் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாகவே நிரூபிக்கிறேன்னு. நான் என்ன சொன்னேன், எஸ்டபிள்யூபின்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை சேர்த்துட்டா அந்த பெரிய அமௌண்ட்லேருந்து தனக்கு தேவையான மாத செலவுகளை வித்ரா பண்ணுறதுக்கு இந்த எஸ்டபிள்யூபியை ஒரு ரூட்டாக எடுத்துக்கலான்னு சொன்னேன். இது நடந்திருக்கா அப்படின்ற கிளிக் பண்ணுறதுக்கு நான் மறுபடியும் உங்களுக்கு அட்வைசர் கோச் வெப்சைட்டுக்கு கூட்டு போகிறேன். இப்போ இந்த இடம் பாருங்க, மீரே அசட்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். அண்ட் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த வெப்சைட்டில் காட்டுற என் வாயால் சொல்கிற நிறுவனங்களுக்கு நான் விளம்பர தூதுவர் கிடையாது, அவங்கள நான் ப்ரொமோட் பண்ணுறதும் கிடையாது. ஒரு எஜுகேஷன் ஆங்கிளில் தான் இந்த என்டையர் செமினாரையும் நம்ம எடுக்கிறோம். சரி, இப்போ இந்த எஸ்டபிள்யூபி கால்குலேட்டரில் ஏற்கனவே ப்ரூவனான ஒரு ஃபண்ட் எடுத்து நம்ம பார்க்கலாம். 2015 ஒரு நபர் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் காசான 10 லட்ச ரூபாவை இந்த அமௌண்ட்ல போட்டுட்டு, இந்த ஸ்கீம்ல போட்டுட்டு மாசம் தனக்கு தேவையான 6000 ரூபாவை வித்ரா பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுப்போம். எப்போ வித்ரா பண்றாருன்னா மாதந்தோறும் 10ஆம் தேதி தன்னோட அக்கௌண்ட்ல வந்துடணும் அப்படின்ற மாதிரி வித்ரா பண்றாரு. அப்படி அவர் வித்ரா பண்ணிக்கிட்டே வந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? ஏன்னா 2015 ஆரம்பிச்ச கால்குலேஷன் இது 2026 வரைக்கும் போகுது. 126 தவணைகள்ல இந்த 6000 ரூபாவை அவர் எடுத்திருப்பார். ஸோ அவர் போட்ட காசு 10 லட்சம், அவர் எடுத்த காசு 7,56,000. 10 லட்சம் போட்டு 7,50,000 எடுத்த பிறகும் கூட அதனுடைய கரண்ட் வேல்யூ இன்னைக்கு 22,58,385 இருக்கு. இது கட்டுக்கதைகள் இல்லை, ஏற்கனவே ப்ரூவனான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்டபிள்யூபியோடைய ரிட்டர்ன்ஸ். ஸோ பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஃபியூச்சருக்கான ஒரு இண்டிகேஷனாக எடுத்துக்க கூடாதுனாலும் கூட ஸ்டாட்டிஸ்டிக்கலாக உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் ஐ யூஸ் திஸ் அட்வைசர் கோச் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மியூச்சுவல் ஃபண்ட் எதை வேணால் டைப் படிங்க, எந்த வருஷம் ரிட்டர்ன்ஸ் வேணால் பாருங்கள். யூ கேன் கெட் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அபவுட் த க்ரோத் ஹிஸ்ட்ரி ஆஃப் எம்எஃப் அஸ் அ ஹோல். சரி, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நான் முதலீடு பண்ணணும்னு முடிவு ஆயிட்டேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், எதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய 2வது கேள்வியாக இருக்குது. ஆக்ஷனுக்கு இறங்கிட்டேன், பக்கா ஆக்ஷன் பிளாக்கு போகிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு கொஷின் உங்கள் மைண்டில் ஓடிச்சு அப்படின்னா now it's the time for poll. Sahilji, can you post the second question of poll? Yes, I am launching ஒரு the சின்ன second கேள்வியை question. பார்த்துருவோம். ஒரு சின்ன பொது அறிவு கேள்வி. ஏன்னா ரொம்ப நானே பேசிட்டு இருந்தா உங்க சைட்ல இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுல. do we require a demat account for investing in mutual fund? மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய டிமேட் அக்கௌண்ட் தேவையா தேவையில்லையா? எஸ் ஆர் நோ? த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நிறைய பி ஸ்கூல்ஸில் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது, நிறைய பேங்க் மேனேஜர்ஸ்டே கேட்கக்கூடிய கேள்வி இது. எந்த இடத்துக்கு போய் இந்த கேள்வி கேட்டாலும் எல்லாருமே சரியான பதில் சொல்றது இல்லை. நம்ம ஆடியன்ஸ்லாம் எத்தனை பேர் இது கரெக்டாக பதில் சொல்கிறாங்க பார்க்க. Yes, sir, we are getting. I will share the results in 20 seconds. Yeah. So thank you, Mr. Sahil, for coordinating the entire session from Mumbai. மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய டிமேட் அக்கௌண்ட் தேவையா
தேவையே இல்லை அப்படின்னு 71% சரியா பதில் சொல்லிட்டீங்க. ஆமாங்க, தேவையே இல்லை. பேன் கார்டு இருந்தால் போதும், ஃபோலியோ ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். தனி பங்குகள் வாங்குவதற்கு தான் டிமேட் அக்கௌண்ட் தேவை. ஸோ ஒரு வெல் இன்ஃபார்ம்டு ஆடியன்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறோன்ற ஒரு விஷயத்த மறுபடியும் நிரூபிச்சிட்டீங்க. சரி, இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ண தயாராகிட்டோம். என்னென்னலாம் பார்க்கணும்? இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஐடின்னு ஒன்று போட்டிருக்காங்க, கேஐஎம்னு ஒன்று போட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? பொதுவாக உங்கள் வீட்டிலலாம் கல்யாணம்னு ஒன்று இருக்கும்போது அப்பா அம்மா ஒரு பத்திரிக்கை அடிப்பாங்க. நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும், பின்பக்கம் பிங்க் கலரில் இருக்கும், குலதெய்வ பேர் போட்டிருக்கும். கீழே வந்து இரு வீட்டார் அழைப்பு. பின்பக்கம் திரும்பினீங்கன்னா யார் யாரெல்லாம் உங்கள் மாமா, யார் யாரெல்லாம் உங்கள் பெரியப்பா, அவங்க என்ன படித்தாங்க, அவங்க எங்கெங்கெல்லாம் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனாங்க, இவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும். அதே வீட்டில் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒரு பத்திரிக்கை ரிலீஸ் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்பில் மட்டும் அனுப்பிப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுள்ள தான் இருக்கும். ஒரு ஏஞ்சல், ஒரு ஹார்ட்டு, மாப்பிள்ளை பேர், பொண்ணு பேர், எங்கே கல்யாணம் நடக்குது, மண்டபத்துக்கான ஒரு ரூட் மேப்பு, கியூஆர். இப்போ அந்த டீட்டெயில் தான் கீ இன்ஃபர்மேஷன் மெமராண்டம். கீ இன்ஃபர்மேஷன் மெமராண்டம் என்பது ஒரு ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டுடைய சம்மரைஸ்டு வெர்ஷன். ஒரு எஸ்ஐடின்ற ஒரு 176 பக்கத்தை நீங்கள் சுருக்கி ஒரு 20-30 பக்கத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, 20-30 கூட இருக்காது, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அது ஒற்றை இலக்க எண்ணிலே கூட கேஎம் அடைக்கிடலாம். இதுதான் கீ இன்ஃபர்மேஷன் மெமராண்டம். சரி, இதிலெல்லாம் அப்படி என்னதாங்க போட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நானே காட்டுறேனே. இங்கே ஒரு மியூச்சுவல் ஃபண்டுடைய ஒரு பத்திரத்தை இப்போ நம்ம படித்து பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் யாரோடது? பேங்க் ஆஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டினுடையது. இதில் எடுத்தோன்னே ஏதோ ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்கிற ப்ரொட்ராக்டர் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்களே, இது பேர் தான் ரிஸ்கோமீட்டர். இந்த ரிஸ்கோமீட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க் லெவல் என்ன அப்படின்றத பிக்டாரிக்கலாக காட்டுது. இதை நான் 10 பக்கத்துக்கு காம்ப்ளெக்ஸ் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்டாகவும் எழுத முடியும். ஆனால் ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்கார், இந்த முல்லை பார்த்தே தான் அதில் போடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறதுக்காக தான் செபியில் ரிஸ்கோமீட்டர்னு ஒன்று டிவைஸ் பண்ணும். 6 விதமான ரிஸ்க், அதாவது லோ ரிஸ்க், லோ டு மாடரேட், மாடரேட், மாடரேட்லி ஹை, ஹை, வெரி ஹை. அதாவது ஹையே 3ஆக பிரிச்சிருக்கோம், மாடரேட்லி ஹை, ஹை, வெரி ஹை. இப்போ இந்த மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் ஆஃப் பேங்க் ஆஃப் இந்தியாவை பார்த்தீங்கன்னா அது வெரி ஹையில் காட்டியிருக்காங்க. ஏன்னா இதில் ஈக்விட்டியோட எக்ஸ்போஷர் சற்றே அதிகம். ஸோ ரிஸ்க் என்னன்றத ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டில் பார்த்துட்டிங்கல்ல, அப்படியே கீழே வாங்க. வேற என்ன போட்டிருக்காங்க? ஃபண்டு எப்போ ஓப்பன் ஆகுது, ஃபண்டு எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்ற விவரத்தை போட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஏஎம்சியோட பேர் என்னன்றதை போட்டிருக்காங்க. இதை தாண்டி நீங்கள் இன்னும் கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வாட் அண்ட் ஆல் திங்ஸ் தட் யூ கேன் சி, இதனுடைய சம்மரி ஆஃப் த ஸ்கீம் பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் இது காசு போட போகுது, இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் க்ரோத் பை ப்ரிடாமினன்ட்லி இன்வெஸ்டிங் இன் ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் செக்யூரிட்டிஸ், டெட், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் கோல்டு ETF. ஸோ இதில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குன்னா, இதை க்ரோத் ஆப்ஷனாகவும் ரிலீஸ் பண்ணுறாங்க, IDCW ஆப்ஷனாகவும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ க்ரோத்னா வட்டியும் முதலும் சேர்ந்து கடைசியில் எடுப்பீங்க. இன்கம் ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த IDCWலாம் பார்க்கலாம். சரி, இதனுடைய ஒரு NAV-னோட விலை என்ன அதை போட்டிருப்பாங்க. இட்ஸ் கால்ட் யூனிட் ஆஃபர் ப்ரைஸ். இதனோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். ஒரு 14-15 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி 10 ரூபாயில் லான்ச் ஆன பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய NAV இன்னைக்கு 3 இலக்கத்தில் இருக்குது, 3 டிஜிட் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ இப்படி யூனிட் ஆஃபர் ப்ரைஸ் என்னன்னு போட்டிருப்பாங்க. ஃபண்டு மேனேஜர் யார், இதை யார் நிர்வகிக்கிறாங்க, அலோக் சிங்ன்றவர் யார், மித்ரா பரூச்சான்றவர் யார், இவங்க யாருன்னு பார்க்கறதுக்கு நீங்கள் லிங்க்டின் போய் பார்த்தாலும் ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ இப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்டோடைய நிர்வகிப்பவர் யார், அதனுடைய NAV என்ன, அது எதை பெஞ்ச்மார்க்காக வச்சு நிறுவப்படுது. இந்த பர்டிகுலர் ஃபண்டை பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 TR-ஐயும் ஃபாலோ பண்ணுது, நிஃப்டி டெட் இண்டெக்ஸையும் ஃபாலோ பண்ணுது, டொமஸ்டிக் ப்ரைசஸ் ஆஃப் கோல்டையும் ஃபாலோ பண்ணுது. அது என்ன சார், ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் தானே இருக்கும், இவங்களுக்கு என்ன 3 பெஞ்ச் மார்க் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மல்டி அசெட் ஃபண்டு. ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி நிஃப்டி 500 ஃபாலோ பண்ணுறாங்க. டெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி காம்போசிட் டெட் இண்டெக்ஸ் ஒரு பெஞ்ச் மார்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் ப்ரைசஸ் ஆஃப் கோல்டு தான் அவங்களோட பெஞ்ச் மார்க். ஸோ இவங்களுடைய NAV டிஸ்க்ளோஷர் டிரான்ஸ்பரன்சி பற்றி இந்த இடத்துல இருக்கும். என்ட்ரி லோடுன்றது அறவே இல்லை, எக்ஸிட் லோடு எவ்வளவு. நான் சொன்னேன்ல, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் சூதானமாக முதலீடு பண்ணணுன்னா எதெல்லாம் படிக்கணும்னு, இதெல்லாம் தான் அந்த ஏரியா. ஸோ இப்படி இந்த ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 145 பக்கம், ஒரு 2-3 நாள் ஆகும் படிக்க. அதனால தான் நான் சொன்னேன், இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை மட்டும் தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய KAM-ஆவது நம்ம படிக்கணும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி. சரி,
நான் சொன்ன ஃபேக்ட் ஷீட்னு ஒரு மேட்ரு, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அப்படின்றத ஃபேக்ட் ஷீட் மூலமாக நிறுவலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஃபேக்ட் ஷீட் எப்படி இருக்கும், அதில் என்ன போட்டிருப்பாங்க, வாங்க அதையும் போய் ப்ராக்டிக்கலாக பார்த்துருவோம். ஏன்னா ரொம்ப பிபிடியை மட்டும் வச்சு பார்க்கறத விட நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக வெளியே வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஈவன் மோர் பெட்டர் நாலேஜ் அபவுட் ஹவு ஃபண்ட்ஸ் ஒர்க். இப்போ நான் காட்டுறது ஐசிஐசிஐ அப்படின்ற ஒரு ஏஎம்சிஎனுடைய டிஜிட்டல் ஃபேக்ட் ஷீட். டிஜிட்டல் ஃபேக்ட் ஷீட்னா என்னென்னா, நீங்கள் கிளிக் பண்ணாலே அது லிங்க்ஸை தொக்கி போகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நான் அதுலேருந்து ஒரு ஈக்விட்டி ஸ்கீம் எடுக்கிறேன். இந்த ஈக்விட்டி ஸ்கீமுடைய கரண்ட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ஒரு 10,000 ருபீஸ் நீங்கள் போட்டிருந்தா அதோட வேல்யூ என்ன மாதிரி மாறி இருக்கும், கடந்த 3 வருஷமாக அது என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு, கடந்த 5 வருஷமாக அது என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு, இதெல்லாம் அதில் இருக்கும். இவங்களுடைய ரிஸ்கோமீட்டர், இந்த ஜாமெட்ரி பாக்ஸில் ப்ரொட்ராக்டர் பட்டன், அது இங்கே போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா அது வெரி ஹையில் இருக்குது. ஸ்கீம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் இதை நிர்வகிக்கிறார், சங்கரன் நரேன் அப்படின்றவர் இதை நிர்வகிக்கிறார். அண்ட் இதனுடைய என்ஏவி எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்றத இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போதான் முக்கியமான பட்டன் கிளிக் பண்ண போகிறோம் நண்பர்களே, போர்ட்ஃபோலியோ. நம்ம கிட்ட வாங்கின 100 ரூபாவை எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றத இங்கேருந்து பார்த்துக்கலாம். உங்ககிட்ட 100 ரூபாய் வாங்குற இந்த பங்கு 92 ரூபாவை ஈக்விட்டியில் போட்டிருக்கு. அதில் 98 பைசாவை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்னு நிறுவனத்தை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3.86 ருப்பியை மாருதி சுசுகி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி உங்ககிட்ட நான் என்ன வாங்குறேன், அதை என்ன செலவு பண்ணுறேன், எதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத மாதம் மாதம் உங்களுக்கு காட்டும் பொழுது ஆப்வியஸாக உங்களுக்கு என் மேலே ஒரு பிலீவ் சிஸ்டம் உருவாகும். ஸோ இந்த பிலீவ் சிஸ்டம் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அங்கே ஏயுஎம் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஆர் அதை நோக்கி வரக்கூடிய பார்வையாளர்கள் இன்னும் அதிகமாக வருவாங்க. அதனால தான் இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் கோடிகளை தாண்டி இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய அந்த புக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கு, அசெட் புக் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ப்ளஸ் எஸ்ஐபியோட இன்ஃப்ளோவும் டியூ டு தி அட்வென்ட் ஆஃப் டெக்னாலஜி மாதம் மாதம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சரி, இப்போ ஃபைனலாக ஒரு விஷயத்துக்கு வருவோம். எல்லாம் போடுறோம், நிறைய வருது. ஆனால் ஃபைனலாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி டேக்ஸ் எவ்வளோ சார் பிடிப்பாங்க மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னு கேட்டால், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டாக்ஸேஷன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு சற்றே கடினமாக இருந்தாலும் இந்த 2 டப்பா மட்டும் நல்லா ஒத்து பாருங்க. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் டாக்ஸேஷன் டப்பா, டெட் ஃபண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன் டப்பா. இப்போ ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு வருவோம். நீங்கள் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற பசங்களாக இருந்தால் இந்தியாவில் உங்களுடைய பாடு ரொம்ப திண்டாட்டம். ஏன்னா வருஷம் வருஷம் ரூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அப்டேட்டட் ரூல்ஸ் இப்போ நான் சொல்கிறேன், கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்டை, ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை வாங்கி 12 மாதத்துக்கு பிறகு, அதாவது 1 வருஷத்துக்கு பிறகு விற்றீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ லாபம் பார்த்தீங்களோ அந்த லாபத்தில் 1.25 lakhs வரைக்கும் எக்ஸம்டட்னா என்ன, அதுக்கு நீங்கள் வரி கட்ட வேண்டாம். பாக்கி இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் 12% கட்டணும். இதுதான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். சில வருடங்களுக்கு முன்பு இது 10% இருக்குது, இப்போ 12 மாறி இருக்கு. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் என்ன? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னால் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்கு உள்ளாக நீங்கள் விற்றீர்கள் என்றால் 20% லாபத்தில் வரி கட்டணும். சரி, இது வந்து ஈக்விட்டிக்கு. டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்தீங்கன்னா, அதாவது கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணுற, கடன் சார்ந்த விஷயங்கள் உங்கள் காசை கொண்டு போகிற மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணிங்கன்னா, லாங் டேர்ம் அப்படின்ற கான்செப்டே இப்போது வழக்கொழிஞ்சு போச்சு. ஆஃப்டர் 1st April 2023 போடுற டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இட் இஸ் ஆல்வேஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஷார்ட் டேர்ம். அண்ட் இது எப்படி டேக்ஸ் பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய வருமான வரி ஸ்லாபை பொறுத்து இட் வில் பி டேக்ஸ்ட். நீங்கள் என்ன ஹை டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்களா, மிட் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்களா அப்படின்றத பொறுத்து யூ வில் பி டேக்ஸ்ட். அதனாலே ஒரு 10-20 லட்சம் வாங்குற ஒரு நபர் டெட் ஃபண்ட்ஸை ரெடீம் பண்ணும்போது கட்டுற டேக்ஸுக்கும் 3 லட்சம் வாங்குற நபர் டெட் ஃபண்ட்ஸை ரெடீம் பண்ணும்போது கட்டுற டேக்ஸுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. சரி, இப்போ இந்த 2 டப்பா பார்த்துட்டிங்கல்ல, இதே தான் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸுக்கும் இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக டெட் ஃபண்ட்ஸில் போடக்கூடிய ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட், அதனுடைய டாக்ஸேஷன் எப்படி இருக்கும்னா இந்த டெட் ஃபண்ட்ஸுடைய டாக்ஸேஷனை பொறுத்து அப்படியே டிட்டோ காப்பியாக இருக்கும். இதுவே அதிகமாக ஈக்விட்டியில் முதலீடு பண்ணுற அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் நீங்கள் முதலீடு பண்ணி அதை விற்றீங்க அப்படின்னா அதுக்கான டாக்ஸேஷன் ஈக்விட்டி ஃபண்ட் டாக்ஸேஷனை விட ஒரே மாதிரி இருக்கும், ஒத்து போயிருக்கும். ஸோ முதலீட்டாளர்கள் என்னென்னலாம் பண்ணணும், பொறுமையே பெருமை அப்படின்னு விவேக் பட காமெடியில் வர மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அது ஒரு கேள்வி வழியாகவே பார்த்துருவோமே.
Sohailji, poll number 3. Yes, I am The launching poll number poll 3, number 3. very very important poll number 3. உங்களுடைய தைரியத்தையும் உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய கேரக்டரையும் எடைபோடக்கூடிய ஒரு கேள்வி இது. Yes, இப்படிலாம் நிறைய பில்டப் பண்ணாதான் லேட்டாக லான்ச் பண்ணுவாங்க போல. ஸோ போல் நம்பர் 3, டூ யூ ஃபீல் லைக் செல்லிங் யுவர் ஹோல்டிங்ஸ் டியூரிங் எ மார்க்கெட் டவுன் டைம்? மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுது வித்துட்டு ஓடி போயிடலாமா அப்படின்ற எண்ணம் மேலோங்குதா உங்க மனசுல? அப்படி மேலோங்குச்சுன்னா ஆமாம்னு போடுங்க. இல்லை, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன், கிட்டத்தட்ட 15 வருஷம் மார்க்கெட்டில் இருக்கேன், இதை நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன் அப்படின்ற ஆளாக இருந்தால் நோன்னு போடுங்க. யூ ஃபீல் லைக் செல்லிங் யுவர் ஹோல்டிங்ஸ் டியூரிங் எ மார்க்கெட் டவுன் டைம்? so sir, I am sharing the results. ஓகே. Yes, done. வா 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 சூப்பர். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க புத்திசாலித்தனமான இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, தைரியமான இன்வெஸ்டர்ஸும் கூட. ஏன் நிறைய பேர் நோ போட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்க இப்ப வித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் நீங்க பண்ண அத்தனை ஹார்ட் ஒர்க்கையும் நீங்களே எள்ளி நகையாடுறதுக்கு சமம். யூ கேன் க்ளோஸ் த போல் சார். கன்சிஸ்டண்ட்டாக இந்த இன்வெஸ்ட் பண்ணுற பல பேருடைய ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் ஒரு பாட்காஸ்ட்டாக கேட்டிங்கன்னா, தே வில் சே லைக், ஒரு 7 வருஷம் நான் ஒன்றுமே வளரலப்பா, பட் நான் விடாமல் முதலீடு பண்ணிட்டு இருந்தேன். 8வது வருஷம் மொத்தமாக மேலே போகும்போது நான் வாங்கின அத்தனை யூனிட்டும் தன்னோட என்ஏவியை அப்படியே டபுள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஒரு 8-9 இயர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய யார்கிட்டயாவது பேச்சு கொடுத்தீங்கன்னா அவங்ககிட்ட இந்த வேர்டிங்ஸை நீங்கள் கேட்கலாம். இந்த ஃபியர், கிரீடு, இந்த 2 விஷயத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காம தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, சாலிடாக நீங்கள் ஆம்பி சொல்லுவாங்க பொது மேடைகளில் 12% தவிர்த்து சொல்லாதீங்க அப்படின்னு. பட் இந்த நான் சொன்ன அட்வைசர் கோச் மாதிரி வெப்சைட்லாம் போய் பார்த்தா 14, 15, 16 எடுத்த ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்கள் செல்வத்திற்கான விதை இன்று விதைக்கப்படட்டும். இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் போடாத ஒரு நபராக இருந்தால் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எதுவுமே தெரியலனா கூட ஒரு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்லையாவது, ஒரு இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லையாவது எஸ்ஐபியை இன்றைக்கி ஆரம்பிங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ நான் சொன்ன பல விஷயங்களை எழுத்து வடிவமாகவோ சர்டிஃபிகேட் வடிவமாகவோ நீங்கள் எடுத்துக்கணும்னு பிரியப்பட்டீங்க அப்படின்னா, செபி இன்வெஸ்டர் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதுங்க. இது 50 கேள்விகளை உள்ளடக்கின ஒரு சின்ன டெஸ்ட்டு. இதுக்கான மெட்டீரியலும் செபியே கொடுத்துருவாங்க. NISM வெப்சைட்டில் இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதை நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு NISM டைரக்டர் மற்றும் செபியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கையெழுத்து போட்ட அழகிய சர்டிஃபிகேட் ஒன்று கிடைக்கும். சர்டிஃபிகேட் செகண்டரி தான், பட் இதில் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் உங்களை ஒரு வெல் இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டராக வந்து மாற்றும். ஸோ இப்போ போல் நம்பர் 4, லாஸ்ட் போல் Sohailji, வில் யூ ஆல் ரைட் செபி இன்வெஸ்டர் டெஸ்ட் செய்வீர்களா? எஸ் ஆர் நோ? இந்த ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கே உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும், அது வேறு. இது செபி NISM கொடுக்குற இன்வெஸ்டர் அவேர்னஸ் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் உடைய சர்டிஃபிகேட். அதுக்கு இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதணும். Will you all write SEBI investor awareness test? You can share the results, sir. Yes, I am sharing the results. Wow. ஸோ அந்த நோன்னு சொன்ன அந்த ஒரு நபர் இருக்கார்ல, நீங்கள் ஏற்கனவே பரீட்சை எழுதின நபராக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு 45 நிமிஷம் கொடுத்தாங்க, நான் 55 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன், 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிட்டேன், மன்னிக்கவும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. NISM மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி ஒரு மினியேச்சர் அவேர்னஸை நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ப்ராக்டிக்கலாக எந்தெந்த வெப்சைட் போகணும், ஃபேக்ட் ஷீட் எப்படி படிக்கணும், SIDலாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நான் நம்புகிறேன். நவ் ஐம் ஓப்பன் ஃபார் கொஷின்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், கேள்விகள் ஏதாவது கேட்கணும்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். Yes, now I request सर जो लोग सवाल पूछ सकते हैं अभी आप yes, ऑडियंस लोगों को ओपन कर लीजिए. yes, they can ask their question in Q&A. I mean, they can type their question or the query so that you can answer that in अच्छा. Q&A. So, sir, until that time, until the time attendees ask their question, I will request you to touch upon the key takeaways or the session highlights for the attendees, which they can take Okay. along with us. Now what is the mode they can ask questions to me? They need to write it or how it works? Yes, sir, they need to write it in Q&A. In the chat box. In, Okay. No, in the Q&A box, sir. Oh, in the There is Q&A also- box. Fine. ஓகே, ஸோ அப்புறம் இன்னும் கூட பேசுறதுக்கு எனக்கு நேரம் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ நான் அடுத்து வேறு என்னென்னலாம் உங்களுக்கு கற்றுத்தரலாம் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா, 2-3 விஷயங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள், இது நான் நிறைய பார்க்குறேன். டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு மாடியூலில் நிறைய பேர் இன்டர்நெட்டில் வீடியோ பார்த்து இல்லை ஏதாவது ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணி
நானே வந்து பங்குகளை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு பிரயத்தனப்படுறாங்க. அஃப்கோர்ஸ் அதில் தவறு எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் ஐ எம் கம்ப்ளீட்லி ஓப்பன் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல தவறு எதுவும் இல்லை. பட் ஒரு நல்ல பூம் கொடுக்குற ஒரு மார்க்கெட்டில் இந்த மாதிரி சுய பரிசோதனை செய்கிறேன் அப்படின்ற பேர் வழின்னு உள்ளே போய் பணத்தை விட்ட யாரும் மறுபடியும் என்ன நடக்குதுன்னா, இந்த விளக்குல இருக்க சூட்டை தொட்ட குரங்கு திரும்ப விளக்கு பக்கமே போகாமல் பயந்து ஓடும் தெரியுமா? அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்னாலே சூதாட்டம் அப்படின்ற மனிதர்களாக மாறிடுறாங்க. நான் என்ன ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கிளாஸஸ் போங்க, வீடியோஸ் பாருங்கள், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், முதலீடு பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிவிட்டு பேரலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு 2 பெஞ்ச்மார்க் இருந்துருச்சு. நீங்கள் கஷ்டப்பட்டு இப்போ கட்டப்பட ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறீங்க. இந்த பக்கம் ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணிட்டு இருக்காரு. இது 2த்துல எது ப்ராஃபிட்டபுளாக போகுதுன்னு ஆனுவலி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். 2வது, ஒரு ஸ்ட்ரக்சர்டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்க்கும் ஒரு கொரில்லா ஸ்டைல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத லாங் ரன்ல நீங்களே உணர்வீங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸசைஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐம் நாட் அகெயின்ஸ்ட் டைரக்ட் ஸ்டாக் பிக்கிங். இட்ஸ் ரியலி அ குட் ஆர்ட். பட் வென் யூ கோ ஃபார் இட், ஜஸ்ட் கம்பேர் வித் தி பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஸ் ஓ, ஸோ தட் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஸ்டாண்ட். எனி கொஷின்ஸ் ஹவ் கம், Sahalji? Yes, sir, there are few questions in Q&A down below the screen, I think. Means, I am not able to see that. Can you just able to? yes, means can you see that stop screen button? Yeah, I think Mariappan Ramaswamy. What is the top 3 MF scheme? இது ஆன்சர் மாறிக்கிட்டே இருக்கும் சார். அதை ஒரு பட்டவத்தமாக சொல்லிட முடியாது. ஸ்கீம் பேரை சொல்கிறது இந்த நிகழ்ச்சியில் ப்ரொஹிபிட்டட். அண்ட் ஆல்சோ த டாப் 3 அப்படின்ற இடம் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வருஷம் நான் இன்டர்நெட்டில் நிறைய பார்க்குறேன். 2026 சிறந்த 5 பங்குகள் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. அதே யூடியூப் சேனலில் 2025 ஒரு பங்குகள்னு போட்டிருப்பாங்க. அது இந்த லிஸ்ட்லேயே வந்திருக்காது. இப்படி நீங்கள் வருடம் டாப் ஃபண்ட் எது அப்படின்றத தேடி தேடி தவி போயிட்டு இருக்குது. பதிலாக ஒரு 4 மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் வச்சுக்கோங்க, இல்லை மேக்ஸிமம் 5 வச்சுக்கலாம். அதில் கன்சிஸ்டண்ட்டாக டாப் அப் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் போயிட்டீங்கனாலே வெல்த் பில்டிங் சாதாரணமாக ஈஸியாக பண்ணிட முடியும். 2வது, பெஸ்ட்டு வெப்சைட் டு அனலைஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய இருக்குங்க. மார்னிங் ஸ்டார் இருக்குது, அட்வைசர் கோச் இருக்குது, வேல்யூ ரிசர்ச் இருக்குது. இந்த 3 வெப்சைட்டை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி எது உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு எடுத்துக்கோங்க. என்ன கேட்டிங்க, நான் எதை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, நான் அட்வைசர் கோச் பயன்படுத்துகிறேன். குமார் சின்னசாமி சார், ஹவு டு ஃபைண்ட் அ குட் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர். ஃபஸ்ட்டு செபி இன்டர்மீடியரிஸ் அப்படின்ற பக்கத்துக்கு போயிடுங்க சார். செபி இன்டர்மீடியரிஸ் அப்படின்ற பக்கத்துக்கு போயிட்டு உங்கள் ஊர் பின்கோட்டில் இருக்கக்கூடிய ஆர்ஐஎஸ் எத்தனை பேருன்றதை பாருங்கள். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் டு ஒரு 40+ பீப்புள் இருக்காங்க. பட் இந்த 40+ பீப்புளுக்கும் இன்ஸ்டாகிராமில் 10 லட்சம் ஃபாலோவர் இருக்காங்களான்னா இல்லை. அதிகம் வெளியில் புலப்படாத ஆனால் அதிகம் அறிவோடு இருக்கக்கூடிய ஆட்கள் செபியோடைய இன்டர்மீடியரிஸ் பேஜில் உங்களால் பார்த்துட முடியும். ஸோ அங்கே போனால் உங்களால் அதை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் பார்க்க முடியும். வாட் இஸ் தேர் போர்ட்ஃபோலியோ தே ஹேண்டில் அண்ட் ஹவு மெனி இயர்ஸ் தேர் இன் மார்க்கெட். அவங்க ஆஃபீஸ்க்கு போய் பார்க்கலாம். அவங்களுடைய அட்ரஸ் முதற்கொண்டு இமெயில் ஐடி முதற்கொண்டு எல்லாமே செபியோட வெப்சைட்டில் இருக்கும். ஸோ ஐ எம் ஓப்பன் ஃபார் ரெஃபரிங் செபி ஆர்ஐஎஸ் வித்தின் தமிழ்நாடு. அதுதான் உங்கள் கேள்விக்கான பதிலாக இருக்கும். அனானிமஸ் அட்டெண்டி, தேங்க்யூ. ஓகே, இன்னொரு அனானிமஸ் அட்டெண்டி, இஸ் இட் நாட் அ ரைட் திங் டு ஹோல்ட் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்? Asking, since the switch or redemption is not cost effective and requires a lot of math to decide. Holding some in regular since 2012. நான் இந்த ரெகுலர்ன்ற வார்த்தைக்கு நடுவில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. யார் மூலமாக இதை போட்டுட்ருக்கீங்க? ஒரு இண்டிவிஜுவல் ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டரா, இல்லை ஒரு பேங்க் ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டரா, இல்லை ஒரு ஃபின்டெக் ஆப் ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டரா? இது 3 வழியிலுமே நீங்கள் ரெகுலர் போடலாம். இந்த ரெகுலர் லாபகரமா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு வந்து விடையை வந்து ஒரு காணொலியில் சொல்லிட முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கில் ஆஃப் த பர்சன் ஹூ இஸ் டர்னிங் ஆர் கைடிங் யூ. நிறைய டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர்ஸ் லாஸ்ட் 3-4 இயர்ஸில் டைரக்ட் ஃபண்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க. தட்ஸ் வெரி குட். பட் அகைன் வென் யூ சி தி நம்பர் ஆஃப் சிப் கேன்சலேஷன்ஸ், அதில் 90% அதிகமாக யாரோடது இருக்குன்னா டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட
ஒரு கிளைண்ட் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ வுட் ஹவ் அட்வைஸ்ட் யூ when நீங்கள் ஸ்விட்சிங் போகும்பொழுது அவர் உங்கள் கையை பிடிச்சி சொல்லியிருப்பாரு, இட்ஸ் நாட் த ரைட் டைம் டு ரெடியூம், வெயிட் பண்ணுங்க, we will do some other switching அப்படின்ற மாதிரி கைடன்ஸும் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ரெகுலருக்குள்ள யார் இருக்கா, ஒரு அனுபவம் வாய்ந்த தனிநபரா அல்லது ஒரு வங்கியா அல்லது ஒரு ஃபின்டெக் ஆப்பா அப்படின்ற கேள்வியை பொறுத்து இதுக்கான பதில் மாறும். வெங்கட்ராஜ் பெருமாள் பாலகிருஷ்ணன் is investing in 2 or 3 ELSS advisable? Individually, if you ask me, not advisable. ELSS இப்போ அட்வைசபிளானா ஒரு கேள்விக்குறி தான். அதாவது வாழ்ந்து கிட்ட ஜமீன் குடும்பம் அப்படின்னு இருக்கும், நம்ம தமிழ் சினிமாலாம் காட்டுவாங்க. ELSS அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்டாக மாறிடுச்சு பிகாஸ் ஆஃப் அரைவல் ஆஃப் நியூ டேக்ஸ் ரெஜிமே. புதுசாக நிறைய ஃபண்டுகள் உள்ளே வர்றதில்ல, அவங்களுக்கு ஃப்ளோவே வந்து அந்த அளவுக்கு வர்றதில்லை அப்படின்றதுனால அந்த ஃபண்ட் மேனேஜருக்குமே கூட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் அந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை முழுசாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பலம் கிடைப்பதில்லை. ஸோ இந்த ப்ரெசன்ட் லேண்ட்ஸ்கேப் ஐ டோன்ட் திங்க் ELSS ஹேவ் அ ஃபியூச்சர். 2 or 3 ELSS அப்படின்னும் பொழுது அதை அவாய்ட் பண்ணுங்க, ஏன்னா ஓவர்லாப்பிங் நடக்கும். இந்த ELSSகாரர் எங்கெல்லாம் போய் எதெல்லாம் வாங்குறாரோ அதே தான் அவரும் வாங்குவார். அதுக்கு பேசாமல் இவர்கிட்டயே நீங்கள் 3000 5000 ஆக்கியிருக்கலாம். ஸோ ELSS 2 3 போடுறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். So very good questions, and I think I have answered very frankly to many of them. And okay, Sahilji, I think 8 questions were there. I have answered almost all of them. Yes, sir, you have answered, I think, all of the questions which were asked. So it also means 5-3. I think, sir, we can conclude the session now. Okay, thank you. Yes, thank you so You much. want me to say any message? Yes, it's up to you, sir, if you want. ஓகே, நண்பர்களே, காசே தான் கடவுளப்பா. ஸோ காசு கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வேறு எதுவுமே தராது. இந்த ஷேர் சேட் மாதிரி ஆப்லலாம் நிறைய பொன்மொழிகள்லாம் வரும், உறவுகள் தான் முக்கியம், பணம் முக்கியம் கிடையாது அப்படின்லாம். அதெல்லாம் நம்பாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு அசெட் கிரியேஷன் டெஃபினட்டாக நடைபெறணும். அந்த அசெட் கிரியேஷனுக்கு 1000 வழி இருக்குது. அந்த 1000 வழி எனக்கு தெரியாது, ஆனால் நான் பயன்படுத்துகிற ஒரு வழி, என்ன இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேச வச்ச ஒரு வழின்னா மியூச்சுவல் ஃபண்ட்னா எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு நான் தர ஒரே ஒரு அட்வைஸ், இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட், டு நாட் வெயிட் ஃபார் த ரைட் டே, ஸ்டார்ட் இட் டுடே, ஸோ தட் உங்கள் ஜேர்னி வந்து யூ கேன் லிட்ரலி என்ஜாய் தட் பியூட்டி ஆஃப் டைம். ஏன்னா நீங்கள் காம்பவுண்டிங் ஃபார்முலா எடுத்து பாருங்கள், எந்த பேராமீட்டர் காம்பவுண்டிங் ஃபார்முலாவோட க்ரோத்தை ரொம்ப பெருசாக பூதாகரமாக ஆக்குதுன்னா மேலே நம்ம போடுற அந்த டைம் பீரியட் அப்படி தான். யோசிச்சு நேரத்தை கடத்தாம இந்த வெபினாருக்கு வந்த இந்த நாளையே எஸ்ஐபி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் டேவாக வச்சிங்கன்னா, நம்ம வலம்புரி ஜான் சொல்கிற மாதிரி இந்த நாள் மாத்திரம் அல்ல, வருடத்தின் எல்லா நாளும் நல்ல நாளாக தான் இருக்கும். தேங்க்யூ NISM and Sohailji for giving this beautiful opportunity. Thank you so much, sir. Would like to extend heartfelt thanks for sharing your time and knowledge with us. Again, thank you so much, sir. Thank you so much. And also thank you to attendees as well who joined today's webinar. And yes, thank you all for joining today's webinar. Thank you. One question, sir, like how do these participants get their certificate? Will they be sir, emailed? Yes, sir. It will be emailed at their respective email address, because Okay. what we do is we take email address at the time of registration. So they will Okay, receive okay. the certificate. Yes. Okay, sir. Thank you. Thank you, sir.